வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனோட அங்க அமைப்பில் முகப்பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். சகல கலைக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இயல்பாகவே எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடியவங்க, வசீகரமான தோற்றம். ரிஷபராசியில் பிறந்தவங்க பார்க்க மென்மையானவங்களாக இருந்தாலுமே உங்களை எதிர்த்து போரிடுறது கடினம். அதே மாதிரி ரொம்ப வைராக்கியம் மிக்கவங்க, பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்புகள் தாங்க. ரிஷபராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபருக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் கூடவே இருந்து துரோகம் செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, இவங்க மேலே வீண் பழி சுமத்தக்கூடியவங்களை காரணத்துக்கு இவங்க மறக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க பக்கம் இவங்க சேரவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வைராக்கியங்கிறது நிறைந்திருக்கும். இயல்பிலே சாது தான், ஆனால் கோபம் ஏற்படுத்திட்டா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இந்த ரிஷபராசி அன்புகளையும் சொல்லலாம். பெரும்பாலுமே ரிஷபராசி அன்புகள் பகைங்கிறது உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு சில நேரம் நீங்கள் தான் எதிரியாக அமைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே தான் உங்கள் பகைவன் இருப்பார். எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்கள் பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பாராத மாதிரி ஒரு பக்க விளைவு நீங்களே தான் ஏற்படுத்திக்குவீங்க. அதனால் நீங்கள் பேசுகிறப்ப எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கனிவோடு இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப வேகமானவங்களா, நிர்வாக திறமை அதிக திறமை வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சில நேரம் உங்களை புரிஞ்சுக்கொள்ளாமல் வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் பொறுத்து போங்க, ஏன்னா உங்கள் திருமண வாழ்க்கை எப்போதும் நன்மையாக தான் முடியும்னு சொல்லலாம். எதை செஞ்சாலும் உங்கள் நன்மைக்காக தான் உங்கள் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் அமையும். சின்ன வயசில் ஒரு அனுபவம் இல்லாத வயசில் எல்லாமே நிறைய தொழில் ஈடுபட்டு நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. அதனால் இனி நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறதாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மத்தியம வயசு வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் தான். ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே எல்லாமே எதிர்பாராத திருப்புங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுங்க. ரிஷபன் சொன்னாலே நந்தி தான் குறிக்கும். நீங்கள் நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவுமே பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்பு கடையில் ஈசனை தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். நந்தி பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்ச திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர பாருங்க. அருள்மிகு ஐயரப்பரையும் அறவழுத்த நாயையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் நிகழுங்க. மனசுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, சூழ்நிலை சரியில்லைங்கிறப்ப பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கொடுக்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே மெல்ல நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி நீங்கள் எல்லாமே நல்ல மாற்றம் தான் பெற போகிறீங்க. ஆனால் யாரும் இந்த நேரம் கோபமாக பேசுகிறதோ எடுத்துரிஞ்சு பேசுகிறதோ பேச வேண்டாம். நீங்கள் இயல்பாக அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் தன்னால் கோபங்கிறது வெளிப்படும். கொஞ்சம் கோபத்தை இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாக போகுது. வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சரியான ஒரு நேரத்தில் சரியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க. வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் எப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விரும்பத்தகாத குணம் என்னென்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். உடனடியாக எதுவுமே செய்ய மாட்டீங்க. யோசித்து நிதானமாக செய்கிறங்கிற பேரில் கொஞ்சம் காலதாமதம் செய்வீங்கன்னு சொல்லலாம். அதை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. இனி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலையில்னு ஏகப்பட்ட பாதிப்புகளை சந்தித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களிலிருந்து, அதாவது இந்த மாத காலத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களையும் இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அதே சமயம் உறவினர் வகையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த வீண் பழி, அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. எந்த இடத்துல எல்லாமே நீங்கள் தலை கொஞ்சம் நின்னீங்களோ அதே இடத்துல மறுபடியும் நீங்கள் வீறு கொண்டு எழக்கூடிய காலம் இந்த காலத்துலேருந்தே தொடங்குதுன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் செய்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் ரொம்ப நாளாகவே முயற்சி செஞ்சுருப்பீங்க, நிறைய விஷயம் தோல்வி அடைஞ்சிருக்கும். அது எல்லாமே நீ சாதகமாக கிடைக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயமும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லபடியாக முடியும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு நடத்துறீங்கன்னா கூட இந்த மாதம் சுபமாக தாங்க முடியும். தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் உங்கள் மனசுல இருந்து எடுக்க பாருங்கள். இந்த காலம் சிறப்பு தான். பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது.
நீண்ட தூரம் பயணம் எடுத்துக்கிட்டால் அதுவுமே நன்மை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது சாதகமான பலன் உங்களுக்கு தரும்னே சொல்லலாம். கிருத்திகை 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி மிருகஷீரிடம் 2ஆம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ரிஷபராசிக்குரியதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கணும்னா, முக்கிய கிரக கூட்டணி லாபஸ்தானத்தில், அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, இந்த 4 கிரகமும் யோகா அளிக்கக்கூடிய நிலையில் தான் பயணம் செய்யுது. பண பற்றாக்குறை இருக்காதுங்க. செலவு பொறுத்த வரைக்குமே கட்டுப்பாடாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் எதிர்பாராத பண வருமானமும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் பெண்களுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளோட பண உதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பழைய கடன் இருந்தாலுமே அது எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. கடனை அடைக்கணும்னு நினச்சி நீங்கள் அதை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே போதும், அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை இந்த நேரம் சீர் செஞ்சுட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்திட்டிங்கன்னா ஒரு நிலையான அஸ்திவாரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஏற்படுத்த முடியும். அதுவுமே மத்தியம வயசு மேலே இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சாதகமான காலம். சரியான திட்டமிடலோடு நீங்கள் கிளம்புறீங்கன்னா அடுத்தடுத்து அற்புதமான பல வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். பல தடங்கல்கள், குழப்பங்கள் இது எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இருக்க தான் செய்யும். வர்ணம் தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருந்துக்குங்க. வேலை காரணமாக வெளியூரில், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் பெண் இல்லைன்னா உங்கள் பையனோ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி ஒரு தற்காலிகமாக பிரிவு இந்த நேரம் கொஞ்சம் உண்டுங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே ஊழலுக்கு பின்னாடி கூடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இந்த நேரம் ஏற்பட போகுது. அந்யோன்யங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மேன்மடையும். ஆனால் இந்த காலத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தையால் ஒரு தற்காலிக பிரிவுங்கிறது ரிஷபராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சொந்த வீடு அமையக்கூடிய யோகமும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் குடும்ப பொறுப்பு சம்மந்தமாக கொஞ்சம் அதிக அலைச்சல், உழைப்பு இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் கொடுக்கறதா தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக ஸ்தானத்தில் பலமாக இந்த சனி பகவான் வளம் வரதும் பொறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னே செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான். சூரியன், சுக்கிரன், ராகு சுப பலம் பெற்றிருக்கிறதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இது எல்லாமே உற்சாகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு பணியாற்ற விரும்புகிறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். வெற்றி உங்களுக்கு எளிமையாக கிடைக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணி அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இந்த நேரம் சுட்டி காட்டுது. புதுசாக ஒரு விற்பனை நிலையம் தொடங்குறீங்க, இல்லைன்னா ஏற்கனவே செஞ்சுட்ருக்க தொழிலில் ஒரு விரிவுபடுத்துறீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக தாங்க. நிதி நிறுவனங்கிறது ஒரு ஒத்துழைப்பு இந்த நேரம் தரும். ஒரு வங்கியிலே பண உதவி கேட்குறீங்க, நிதி நிறுவனத்தில் பண உதவி கேட்குறீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறது ஒரு சந்தை நிலவரம் இதுதான் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த நேரம் எதையுமே முதலீடு செய்ய பாருங்கள். உங்கள் பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம். ஏற்றுமதி துறை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த நேரம் வந்து சேரக்கூடிய நேரம், லாபம் உயர்ந்து வரக்கூடிய நேரம்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருங்க. வருமானமும் சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்டயே செல்வாக்கு அதிகரிக்கும். இது வரைக்குமே ஒரு மந்தமான நிலையிலேயே பல மாதங்களாக இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்காது. நீ நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்க போகுது. மனசில் இது வரைக்கும் நீங்கள் தேக்கி வச்சிருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகமும் சுபப்பலம் பெற்றிருக்கிறதால லாபஸ்தானத்தில் ராகுவும் கை கொடுக்க உதவுறதால முன்னேற்றகரமான நேரம் தாங்க. பல நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்து, செல்வாக்கு உயர்ந்து வரும். பல அம்சம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் வித்யாக்காரகனான புதன் சிறந்த சுபம் பலம் பெற்றிருக்கிறதால லாபஸ்தானத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதால படிப்பில் நல்ல முன்னேற்றங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஒரு விசேஷ உயர்கல்விக்கே நீங்கள் வாய்ப்பு தேடுறீங்கனாலும் இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா கிரகமும் ஆதரவாக தான் இருக்குது. அடிப்படை வசதிக்கு எந்த குறைவுமே வராது. விளைச்சலை பார்த்தாலே மனசு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலாம். புதுசாக கால்நடை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கத்தோட ஆதரவு, சலுகையும் கிடைக்கிறதா இந்த நேரம் உங்களுக்குமே சாதகமாக அமைஞ்சிருக்குது. தசாபுத்தி உங்கள் ஜாதக ரீதியாக அனுகூலமாக இருந்துட்டா ஒரு புதுசாக விளை நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரம் உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி, சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகம் ஓரளவுக்கு சுபம் பலம் பெற்று இருக்குது. குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நிம்மதி தான் தரும். திருமணமான பெண்களாக இருந்தால் உத்தியோக சம்பந்தமாக கணவர் வகையில் ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்தால் நீங்களாவே தற்காலிக பிரிவு இந்த நேரம் ஏற்படுத்திக்குவீங்க. இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பெரிய அளவில் பாதிப்பு தராது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன தடங்கள் குழப்பம் ஏற்பட்டு பின்னாடி தான் வரணும் அமையும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வு மாதிரியான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். அதுக்கு பின்னாடி தான் நல்ல வரணும் அமைக்கூட யோகம் இருக்குது. ஜீவன ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறதால வேலை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிக உழைப்பு, சக்திக்கு மீறின பொறுப்பு, அலுவலக பொறுப்பு, வெளியூரில் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் இருக்கதாங்க செய்யும். இந்த நேரத்தில் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏழை மக்களுக்கு அன்னதானம் மாதிரியான விஷயத்தை செய்கிறது நல்ல பலனை தரும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்காவது நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம், புண்ணிய பலனில் பங்கு உண்டு. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பசுவுக்கு ஒரு கைப்பிடி பசும்புல், அகத்திக்கீரை, வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை வாங்கி தர பாருங்க. எல்லா நல்ல மாற்றமும் உண்டாகும். ஏன்னா பசுவோட உடலில் எல்லா தேவதைகளும் புண்ணிய நதிகளும் இருக்கிறதா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. நன்றி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.